நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார். ஆமேன். எகிப்தின் அதிபதியாக இருந்த யோசேப்பு தனது மரண நேரத்தில் தனது சகோதரர்களிடம் சொன்ன தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். நான் மரணம் அடையப் போகிறேன். தேவன் நம் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய கானானுக்குள் உங்களை ஒரு நாளில் போக பண்ணுவார். அந்நாளில் நீங்கள் என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று ஒரு விசுவாசமான தீர்க்க தரிசனமான வார்த்தையின் ஆணையின்படியே சுமார் 430 வருடங்களுக்கு பிறகு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41ஆம் வசனத்தின்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள் இஸ்ரேலர்கள். அவர்கள் புறப்படும்போது யோசேப்பின் எலும்புகளையும் மோசே எடுத்துக்கொண்டு புறப்பட்டதாக யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, மோசேக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள் சேர்த்த யோசுவா யோசேப்பின் எலும்புகளை சீகேமிலே அடக்கம் செய்ததாக யோசுவா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். இன்று அநேகர் ஆரோக்கியமாக இருக்கும்போது மற்றவர்களை தேற்றுவார்கள். ஆனால் அவர்களே மரண தருவாயில் இருக்கும்போது வியாதியினால் அதைரியமடைவார்கள். நாம் புதிய ஏற்பாட்டின் விசுவாச வீரர்களின் அதிகாரமாகிய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இதற்கு அடுத்தாற்போல் யோசேப்பின் பெயர் உள்ளது. ஏன்? யாக்கோபின் சிரேஷ்ட புத்திரன் ரூபன் பெயர் இல்லையே இங்கு? ராஜரீக கோத்திரமான யூதாவின் பெயர் இங்கு இல்லையே? ஆசாரிய ஊழியம் செய்யும் லேவியின் பெயர் கூட இங்கே இல்லை. ஆனால் இதற்கு மாறாக யோசேப்பின் பெயர் மட்டும் உள்ளது. ஏன்? ஆம், இந்த யோசேப்பு பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கை மற்றும் விசுவாச ஜீவியம் வாழ்ந்து காட்டியவன், செய்து காட்டியவன். கள்ளம் கபடற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவன். பரிசுத்த வாழ்க்கைக்காக போராடியவன். தனது இளமை பருவத்திலும் முதிர் வயதிலும் மரண நேரத்திலும் கூட விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்று நமது விசுவாச ஜீவியம், பரிசுத்த வாழ்க்கையும் எந்த நிலவரத்தில் காணப்படுகிறது என்பதை சற்று நிதானிப்போமாக, யோசேப்பின் மூலமாக கற்றுக்கொள்வோமாக. ஆமேன். God bless you.